ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, இப்போ மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. இந்த பட்ஜெட்டில் நிறைய விஷயம் எதிர்பார்க்கப்படுது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வருமான வரி சலுகை. 5 லேக்ஸ் கம்மியாக யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி இந்த விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது. மக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் வரப்போகிற பட்ஜெட்டில் குறைந்த வருவாய் ஈட்டும் குடிமக்களுக்கு வருமான வரி சலுகை கொடுக்க போகிறாங்க. ஸோ முக்கியமாக இந்த பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காகவும் மக்களுடைய நுகர்வு அதிகரிப்பதற்காகவும் குறைந்த வருமானத்தை கொண்டிருப்பவருக்கான வரி சலுகைகள் அமல்படுத்த போறாங்க. நம்ம நிர்மலா சீதாராமன் ஜூலை 23 பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. ஸோ இதுல வருமான வரி சீர்திருத்தங்கள் கொண்டு வரதான் சொல்றாங்க. இப்போதைய வருமான வரி முறைப்படி 15 லேக்ஸ் மேல யாரெல்லாம் ஏர்னிங்ஸ் இருக்கோ அவங்களுக்கு 30% வரைக்கும் வரி போடுறாங்க. இது ரொம்பவே அதிகமான வரி சுமையாக இருக்குது. 3 லேக்ஸ்ல இருந்து 15 லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வரி விகிதங்கள்லாம் கடுமையாக உயரும் நிலையிலே தான் இருக்குது. இதை மறுசீரமைப்பு செய்து வரி விகிதங்கள்லாம் குறைக்க முடிவெடுத்திருக்காங்களாம். ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் கூடி சீக்கிரம் வரும் சொல்கிறாங்க. நியூ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் படி 7 லேக்ஸ் வரைக்கும் எந்த ஒரு வரியும் பே பண்ண தேவையில்ல. பட் வருமான வரி தாக்கல் பண்ணி ஆகணும். வருமான வரி தாக்கல் பண்ணாதான் எந்த ஒரு இன்கம் டேக்ஸும் பே பண்ண தேவையில்ல. 3 லேக்ஸ் மேலே யாருக்கெல்லாம் ஏர்னிங்ஸ் இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக அந்த வருமான வரி தாக்கல் பண்ணணும். அப்படி தாக்கல் பண்ணலன்னா அவங்களுக்குலாம் வரி விலக்கு கிடையாது. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக அந்த இன்கம் டேக்ஸ் தாக்கல் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் 7 லேக்ஸ் வரைக்கும் எந்த ஒரு வரியும் பே பண்ண வேணாம். இதுதான் இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறதா தகவல் வெளியே வந்திருக்குன்னா அப் டு 5 லேக்ஸ் வரைக்கும் வருமான வரி தாக்கல் பண்ண தேவையில்லை அப்படின்னு பண்ண போகிறாங்களாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இருக்க 3 லேக்ஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 5 லேக்ஸ் மேலே ஏர்னிங்ஸ் இருக்கவங்க மட்டும் கண்டிப்பாக இந்த வருமான வரி தாக்கல் பண்ணியாகணும். இப்படி பண்ணுறதுனால குறைந்த வருமானம் ஈட்டுபவருடைய கையில் பார்த்தீங்கன்னா அதிகமான பணம் கிடைக்கும். இது நுகர்வோர் செலவை அதிகரிப்பதற்காகட்டும், அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் சேமிப்பை அதிகரிப்பதற்காகட்டும், இ காமர்ஸ் துறை வளர்ச்சிக்கும் முக்கிய வளர்ச்சி படியாக இது அமையும் சொல்கிறாங்க. இப்போ வரப்போகிற பட்ஜெட்டில் மத்திய அரசு எது ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னா மக்கள் நல திட்டங்களை விட குறைந்த வருமானத்துக்கான வரி சலுகைக்கு வரவிருக்கும் பட்ஜெட்டில் முன்னுரிமை கொடுப்பாங்க சொல்கிறாங்க. இதனால மக்களுடைய கையில் இருக்கும் பணத்தை அதிகரித்து அவர்கள் அதிகமான பொருட்கள் வாங்குவதற்கு ஊக்குவிப்பதன் மூலமாக பொருளாதாரமாகட்டும் வர்த்தக துறையாகட்டும் வலுப்படுத்த முடியும் சொல்கிறாங்க. இப்போதைய வரி முறைப்படி பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ் மேலே யாரெல்லாம் வருமானம் இருக்கோ அவங்களாம் 5% வரைக்கும் வரி விதிக்கிறாங்க. இது படிப்படியாக உயர்ந்து 15 லேக்ஸ்க்கு மேலே யாரெல்லாம் வருமானம் இருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் வரி போடுறாங்க. இந்த வரி முறைப்பாட்டை தான் சீரமைப்பு செய்து குறைந்த வருமானத்துக்கான வரி சலுகைகள் கொடுக்க போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரப்போகிற பட்ஜெட்டில் வருமான வரி விஷயமா நிறைய அப்டேட்ஸ் வெளியே வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.